அனைவருக்கும் அன்பு வணக்கம். நண்பர்களை, நேற்றைக்கு அவசரமாக டெல்லி போக வேண்டிய ஒரு கட்டாயம் அமித்ஷா அவர்கள் வர சொல்லியிருந்தாரு. வேற ஒன்றும் இல்லை, இந்த தமிழக பாஜக தலைவர் அதை பற்றி பேசுறதுக்காகத்தான். நேற்றுக்கு தான் டெல்லி தேர்தல் பிரச்சாரம் கடைசி நாள் இல்லையா, அதனால அந்த கேம்பெயின் முடிச்சுட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். அவ்வளோ பெரிய மனுஷன் கேட்கும்போது நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியுமா? ஸோ அவர் 6 மணிக்கு மேலே வந்து நிறைய பேசிட்டு அதுக்கப்புறம் காலையில் தான் நான் திரும்பி வந்தேன். ஸோ அதனால தான் நேற்றைக்கு பதிவு போட முடியவில்லை. என்ன சிரிக்கிறீங்க? நம்பலையா? அது எடிட்டர் தம்பி கொடுத்த ஐடியா. சார் நீ நிறைய பேர் இப்படி தான் சார் கிளப்பி விட்டுனுங்கிறாங்க. அவர் என்னை கூப்பிட்டு பேசினார், நான் அவரை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணேன், நாங்கள் 2 பேரும் இதை 4 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணோம், இப்படியே அடித்து நோக்கினுக்கிறாங்க. அதையும் ஒரு சில பேர் நம்பிட்டு இருக்காங்க. அதனால நீங்களும் இப்படி சொல்லி வைங்க. என்னப்போ அப்படின்னா, ஜோக்ஸ் அப்பார்ட், இன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நமக்கு பிடிச்சிருக்குதா, நமக்கு சாதகமாக இருக்குதா, இதைத்தான் நம்ம பார்க்குறோமே தவிர அது உண்மையா அப்படின்னு நம்ம யோசிக்கிறது கிடையாது. சரி, நம்ம லெவலில் அது ஓகேங்க. ஆனால் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பிரதமராக வருவதற்கு துடித்து கொண்டிருப்பவர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள், அவர் இப்படி வாட்ஸ்அப்பில் வந்தது, ட்விட்டரில் யாராவது ஷேர் பண்ணுறது, இதையெல்லாம் நம்பின்னு பாராளுமன்றத்தில் போய் பேசுகிறாருன்னு சொன்னால் அப்புறம் அவர் என்னன்றது. அதுக்கு முன்னாடி இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிப்பதற்கு முதல் நாள் மோடி அவர்கள் ஒன்று சொன்னார். இந்த தடவை வந்து அந்த எதிர்க்கட்சிகளுக்கு உதவுவதற்கு இந்த வெளிநாட்டு சக்திகள் அந்த மாதிரி யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், கடந்த ஒரு பல பாராளுமன்ற கூட்டத்தொடர்கள் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி ஒன்று அந்த ஹிண்டன்பர்க் அதானி இது ஏதாவது வரும், அப்படி இல்லைன்னா அந்த பெகசஸ்னு ஒன்று கையில் இருக்கவே இருக்குது. அவங்க ஏதாவது ஒரு பத்திரிகையில் செய்தி வரும், உடனே இங்கே எல்லாத்தையும் பிடிச்சிக்கின்னு பெகசஸ்னு இதையே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த தடவை எதுவுமே இல்லை. பார்த்தீங்களா? அடுத்தது ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு. என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரஸிவாக இப்படி ஒரு பலத்த தோல்வி அடைந்த ஒரு கட்சி தலைவர் மாதிரியே இல்லாமல், என்னவோ அவரை விட்டா இந்த நாட்டில் பிஎம் போஸ்ட்டுக்கு வேற ஆள் யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு அரகன்ஸ் கூட இருக்கும் அவருடைய பேச்சிலையும் சரி, அந்த நடை உடை பாவனைகளையும் சரி. ஆனால் இந்த தடவை ரொம்பவே சப்டியூடாக இருந்ததுன்றதை பார்க்க முடிஞ்சது. கூடவே அந்த பத்திரிகையில் செய்தியை பார்த்தோன்னே என் கண்களையே என்னால் நம்ப முடியவில்லை. கோபால் தான் அவர் சொல்கிறாரு, எங்கள் ஆட்சி காலத்துலேயும் சரி, இப்போ இந்த ஆட்சி காலத்துலேயும் சரி, இந்த வேலையில்லா திண்டாட்டத்துக்கு சரியான பதில் சொல்ல முடியல அப்படின்னு இருக்காரு. நிஜமாவே இந்த மாற்றத்துக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அதை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஆனால் அந்த ஒரு வாட்ஸ்அப்பில் வந்ததெல்லாம் நம்பின்னு அப்படியே பேசுறது அப்படின்ற ஒரு குணம் அவரை விட்டு இன்னும் போகலை. பொய்யே பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து எது பொய் எது உண்மைன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த சீனா வந்து 4000 கிலோமீட்டரில் வந்து உக்காந்து நிற்கிறாங்க, மோடி இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் இராணுவ அதிகாரிகள் அதை மறுக்கின்றார்கள், இவர் சொன்ன கருத்துக்கு எதிராக அவர் சொல்லியிருக்கார்கள் அப்படின்னு ஒரு பொய் எடுத்து விட்டாருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணார், இந்த மேக் இன் இண்டியா ஃபெயிலியரு அப்படி நம்ம ஒரு இதுவாக இருந்திருந்தோம்னா, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இவர் போயிட்டு பிரதமர் வந்து மோடிக்கு வந்து இன்விடேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டுருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, இப்படிலாம் பேசியிருந்தார். அகெயின் இதெல்லாம் பேசும்போதும் அந்த அக்ரஸிவ்னஸும் அந்த அரகன்ஸும் இல்லை. இனிமே வந்து ஒரு ஓவரில் எங்கே 78 ரன் அடிக்கிறது அப்படின்ற பேட்ஸ்மேனோட நிலைமையில தான் அவருடைய பாடி லாங்குவேஜ் இருந்தது. கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, இந்த 4000 கிலோமீட்டரில் வந்து சீனா உட்காந்து நிற்குது அப்படின்றதையும் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து காங்கிரஸ் காலகட்டத்தில் சீனா ஊடுருவி வந்த நிலப்பகுதி, அதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு. அதே மாதிரி ஜெய்சங்கர் போய் இன்விடேஷனுக்கு காத்திருந்தார் அப்படின்னு, இன்விடேஷனுக்கு அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அண்ட் மோடி அவர்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதில்லை, இதை ஒரு பாலிசியாக வச்சுருக்காங்க அப்படின்றதுக்கும் அவர் வந்து ரிப்ளை கொடுத்துருக்காருங்க. ஆனால் இது வந்து சுப்பிரமணியம் சாமி போன்ற ஒரு சிலர் ஆரம்பித்து வச்சது. அதை அப்படியே ஒரு சிலர் மோடியை பிடிக்காதவங்க அதை ரீட்வீட் பண்ணிட்டு இப்போ அதை நம்பிக்கின்னு ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலேயே போய் பேசுகிறாருன்னு சொன்னால், ஐயோ நாம் எதுவும் பொய் சொல்லிடக்கூடாது, அசிங்கப்படக்கூடாது, எதுவாக இருந்தாலும் 1க்கு 2 வெரிஃபை பண்ணணுமே அப்படின்னு நமக்கு இருக்கின்ற அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி கூட இவருக்கு இல்லை அப்படின்னு நினைக்கும் போது, சரி விடுங்க, காங்கிரஸ் கட்சியுடைய தலையெழுத்து அவ்வளவுதான். ரைட், இப்போ அந்த முக்கியமான மேட்டருக்கு வருவோம். ஏன் வந்து மோடி அவர்கள் அந்த மாதிரி சொன்னார், வெளிநாட்டிலிருந்து அந்த சக்திகள் உதவுவதற்கு இல்லை அப்படின்னு. அண்ட் அண்ணன் ராகுல் காந்தி அவர்கள் அந்த சப்டியூடாக பேசுவதற்கான காரணம்,
இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் களை எடுக்க ஆரம்பித்திருக்கின்றார் அண்ணன் ட்ரம்ப் அவர்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், டீப் ஸ்டேட்டுக்கு எதிரான யுத்தம் வந்த நாள்லேருந்தே இவர் அதிரடியாக ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு அதை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அமெரிக்காவே கல்லோலப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த USAID அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கின்றது. அதாவது நாங்கள் உலகத்தில் இருக்க நாடுகளுக்கெல்லாம் உதவி செய்கிறோம். அது என்னன்னு கேட்டால் நிறைய சொல்லுவாங்க. அந்த படிப்பறிவுக்கு உதவி செய்கிறோன்னுவாங்க, மருத்துவ வசதிக்கு உதவின்னுவாங்க, அது என்னென்னவோ சொல்லுவாங்க. ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இது உதவி அப்படின்றத விட அமெரிக்காவுடைய நேஷனல் இன்ட்ரெஸ்ட், அவங்களுடைய நலன்களுக்காக இந்த உதவி செய்கிறோம். இதில் அவங்க கிளியராக இருக்காங்க. ஏதோ ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸில் அப்படின்றது கிடையவே கிடையாது. அது என்றைக்குமே அவங்க சொன்னது கிடையாது. ஆனால் இந்த USAID அப்படின்ற அமைப்பு உண்மையில் உதவி செய்வதற்கு பதிலாக பல நாடுகளிலும் அந்த குழப்பத்தை உண்டாக்குவது, ஆட்சியை மாற்றுவது, ஆட்சியில் இருக்கவங்களை கவுப்பது, இந்த மாதிரி வேலையில தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். CIAவோட பிளாக் ஆபரேஷன்ஸ் இதெல்லாம் இந்த USAID மூலமாக நடக்கின்றது அப்படின்றத கண்டுபிடிச்சி இப்போ எங்கெங்கெல்லாம் எப்பப்பெல்லாம் என்ன செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் எடுக்கணும்னு ஆரம்பித்தா அங்கே டெமோக்ராட் பார்ட்டியில் இருக்கவங்கெல்லாம் அப்படியே இந்த ஹெட்லெஸ் சிக்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கடந்து குதிக்கிறாங்க. அங்கங்கே ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது, அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு. அது அமெரிக்காவுடைய இன்ட்ரெஸ்ட்டை பாதுகாப்பதற்கு கிடையாது. அந்த டீப் ஸ்டேட்டுடைய இன்ட்ரெஸ்ட்டு கரப்ட் டு த கோர், திருட்டு பயிலுவ அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த USAID இத்தனை வருஷமாக இயங்கி வந்திருந்தது. இது வரைக்கும் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிகன், டெமோக்ராட்ஸ் அப்படின்னு மாறி மாறி வந்திருந்தாலும் யாருமே இதில் கையை வச்சது கிடையாது. தடவையாக அண்ணன் ட்ரம்ப் கையை வச்சிருக்காரு. காரணம் என்னன்னா, இந்த USAID இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டீப் ஸ்டேட்டோட டீப்லி லிங்க்டு. போன தடவை அவர் ஆட்சிக்கு வர முடியாததற்கு காரணம் இந்த டீப் ஸ்டேட்டோடைய கான்ஸ்பிரசி அப்படின்றத ட்ரம்ப் அவர்கள் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கார். எல்லாத்துக்கும் மேலே இன்னைக்கு அந்த டீப் ஸ்டேட்டை அவர் துரத்தி அடிக்கிறாரு ஃப்ரம் த டே 1 அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் அண்ணன் ட்ரம்ப் அப்படின்றத விட அவருடைய மனைவி மெலோனியா ட்ரம்ப். நண்பர்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு. நாளைக்கு காலை 6 மணிக்கு அண்டூவில் அந்த லவ் வெர்ஷன் 3.0 அது பப்ளிஷ் ஆகும். நண்பர்கள் தவறாமல் அங்கே போயிட்டு 6 மணிக்கு இல்லாட்டாலும் ஒரு 7 மணி 8 மணி 9 மணி 10 மணி அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துடுங்க. ரைட். இப்போ இந்த ட்ரம்ப்புடைய அதிரடி நடவடிக்கைகள், இந்த டீப் ஸ்டேட்டுக்கு எதிரான யுத்தம் ஒரு பக்கம் இருக்குதுங்க. ஆனால் அவர் பாருங்க எல்லா நாடுகள் மீதும் வரி அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. இது போகிற போக்க பார்த்தா அமெரிக்க மக்களே இன்னும் கொஞ்ச நாள்லேயே ட்ரம்ப்புக்கு எதிராக திரும்பிடுவாங்க போல இருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் பக்காவாக கால்குலேட்டட் கேம் ஆடினுக்கிறாருங்க. செஸ்ஸு மாதிரி ஆடினுக்கிறார் அண்ணன், குறையே சொல்ல முடியாது. அவர் முதல்ல வந்தவொடனே என்ன பண்ணார், கனடா, மெக்சிகோ, சைனா இந்த 3 நாடுகளுக்கு எதிராக வரியை உயர்த்த போகிறோம்னு சொன்னார். கனடா, மெக்சிகோவுக்கு எதிராக 25%, சீனாவுக்கு எதிராக 10% அப்படின்னு சொன்னார். அது என்ன சீனாவுக்கு எதிராக மட்டும் 10% அப்படின்னா, சீனாவுக்கு எதிராக ஏற்கனவே 10-20%லாம் அவங்க வரி போட்டாங்க. அதனால் அதுக்கும் மேலே 25னா தாங்காது. ஸோ அதனால் அங்கே மட்டும் 10%. இப்போ முதல்ல கனடா எடுத்துப்போம். ஆக்சுவலாக இவர் சொல்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, இந்த 3 நாடுகள் அவர் டார்கெட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த ஃபென்டனைல் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. இதுதான் போதை மருந்தாக புழக்கத்துக்கு வருகின்றது. இது சீனாவில் நிறைய தயாராகுது. நாங்கள் ஏற்கனவே சீனா கிட்ட சொல்லிட்டோம், இந்த ப்ரொடக்ஷனு இது வெளில அனுப்புறது இதெல்லாம் நீங்கள் சுகராக வாட்ச் பண்ணணும் அப்படின்னு. சீனா அதை கண்டுக்கிறதே இல்லை. இந்த ஷிப்மெண்ட்டு கனடா அண்ட் மெக்சிகோவுக்கு வந்துட்டு அங்கிருந்து பார்டர் வழியாக அமெரிக்காக்குள்ள நுழையுது. எங்கள் ஜனங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, அதனால் டாரிஃப் அப்படின்னு. முதல்ல இந்த டாரிஃபு இந்த மாதிரியான காரணங்களுக்கு போட முடியுமா அப்படின்னா சான்ஸே கிடையாதுங்க. இப்போ இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி அண்ட் ட்ரம்பருடைய எதிர்ப்பாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள் இந்த மாதிரிலாம் இவர் வரி அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா கடைசியில் பாதிக்கப்பட போவது அமெரிக்கர்கள் தான் அப்படின்னு. ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அது கரெக்டு. கனடாலேருந்து ஏராளமான ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு போகுதுங்க. முக்கியமான 3 விஷயங்கள், அதாவது ஒன்று ஆயில், அடுத்தது கேஸ், நேச்சுரல் கேஸ், அடுத்தது எலக்ட்ரிசிட்டி. ரைட்டு, ரெண்டுமே பக்கத்தில் பார்டர், இவ்வளோ பெரிய பார்டர் இருக்குதுன்றதுனால கனடாவில் எலக்ட்ரிசிட்டி உற்பத்தியாகி அமெரிக்காவுக்கு ஏராளமாக அவங்க விற்கிறாங்க. இப்போது இதுக்கெல்லாம் இவர் 25% வரி போடுறார் அப்படின்னு சொன்னால், அப்போ அல்டிமேட்லி அமெரிக்கன் கன்சியூமர் தான் அந்த காசை பே பண்ண போகிறது. எலக்ட்ரிசிட்டி வேணாம், நாங்கள் கனடாலேருந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால், அவங்க ப்ளக்கை பிடிங்கி விட்டாங்கன்னா கரண்ட்டுக்கு எங்கே போவாங்க அமெரிக்காவில்?
அப்போ இந்த 25%னா இதுக்கு தான் என்ன பண்ணிட்டாங்க, இதுக்கெல்லாம் அந்த ஆயில் இதுக்கெல்லாம் 10% தான் டாரிஃப் அப்படின்ட்டாரு. ஆனால் அதுவும் வந்து எஃபெக்ட்டுக்கு வரல, 30 நாள் ஏதோ தள்ளி வச்சுருக்காங்க. அது என்னன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அடுத்தது மெக்சிகோ. மெக்சிகோலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய அந்த மெர்ச்சன்டைஸ் இம்போர்ட் இருக்கு இல்லையா, அதில் 17% மெக்சிகோலேருந்து மட்டுமே வருது. தமத்தூண்டு நாடுங்க மெக்சிகோ. முக்கியமாக அமெரிக்காவில் தக்காளி ரசம், அங்கே தக்காளி ரசம் வைக்க மாட்டாங்களா, டொமேட்டோ சாலட். 83% ஆஃப் டொமேட்டோஸ் ஆர் இம்போர்ட்டட் ஃப்ரம் மெக்சிகோ. இப்போ அது 25% டாரிஃப் போட்டால் யாருமே டொமேட்டோ சாலட்லாம் சாப்பிட முடியாது, வெறும் வெங்காயம் தான் வச்சு சாப்பிட்ணும்னு நினைக்கிறேன். அந்த வெங்காயம் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. அதே மாதிரி இந்த பேர் இருக்குது பாருங்க, குடிக்கிறாங்கல்ல, அதுவே கிட்டத்தட்ட 80% ஆஃப் த மால்ட் வந்து மெக்சிகோலேருந்து வருதான். இப்போ அதுக்கு 25% டாரிஃப் போட்டாங்கன்னா அங்கெல்லாம் நம்ம வெளியில் இந்த தண்ணி பாட்டில் வாங்கி குடிக்கிற மாதிரி அவங்க பியர் பாட்டில் வாங்கி குடிச்சின்னே இருப்பாங்க. அப்போது அதெல்லாம் விலையேறிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அகைன் இங்கேயும் வந்து டாரிஃப் கெப்ட் இன் அபேயன்ஸ். அவர் வந்து WTO ரூல்ஸை மதிக்கலை, எதையுமே மதிக்கலை, 25% அப்படின்றாரு. இவங்களும் பதிலுக்கு நாங்கள் வரி போடுவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த வரி இல்லாமல் இருக்குது அப்படின்னா வர விஷயம். இதில் சீனா ஒன்று இருக்குது, 10% சொன்னாங்க இல்லையா, அவங்க வந்து நாங்கள் வரி போடுவோம் அப்படின்லாம் பெருசாக ரெட்டாரிக்கலாக பேசலை. நாங்கள் WTOக்கு இந்த இஷ்யூ எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு. WTOவில் போனால் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கேஸ் நடக்க போகுது. அதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறாங்க, ட்ரம்ப் இது மாதிரிலாம் வரி போட்டது தப்புன்னு போகிறாங்க. போட்டால் மட்டும் என்ன ட்ரம்ப் ஒத்துக்க போகிறாரு? நீ என்ன வேணா சொல்லிட்டு போ, நான் போட்டது தான் இல்லையா. WHOலேருந்து வெளில வந்த மாதிரி WTOலேருந்து வெளில வரேன்னு சொன்னார்னா என்ன பண்ண முடியும்? ஆனால் இந்த ஆன்டி கிளைமேக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனடா, மெக்சிகோ, சீனா 3 பேருமே பேச்சுவார்த்தை நடத்தலாம், நீங்கள் சொல்கிற விஷயங்களெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், கனடாலேருந்து தான் நிறைய அமெரிக்காவுக்கு போகுது, அமெரிக்காலேருந்து கனடாவுக்கு வரதை விட. அப்போது கனடாலேருந்து போகிற ஐட்டங்களுக்கு வரி போட்டால் பாதிக்கப்பட போவது அமெரிக்காவில் இருக்கவங்க. அப்போ கனடா ஏன் பயப்படணும்? எதுக்கு வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிறோம், பார்டரில் வந்து $1.5 பில்லியன் செலவில் புதிய செக்யூரிட்டி மெஷர்ஸ் எல்லாம் கொண்டு வரோம், ஹெலிகாப்டர் வச்சு வாட்ச் பண்ணுறோம், நிறைய வந்து அங்கே பார்டர் போலீஸு அனுப்புகிறோம், உங்களோட கோஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு இப்போ ஜஸ்டின் ட்ரூடோ இன்னும் அவர் பதவி விட்டு போகல, ஏன்னா அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்றும் கண்டுபிடிக்கல. அவர் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? மெக்சிகோலேருந்து அதே மாதிரி சரிங்க நம்ம பேசலாங்க, பேச்சுவார்த்தை நடத்தலாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சீனாலேருந்து ரைட்டு வி ஆர் ரெடி ஃபார் அ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கின்றது. கனடாலேருந்து இம்போர்ட் பண்ணால் அமெரிக்காவுக்கு தான் கஷ்டம் அப்படின்னா சரி, கனடா விட்டு அவங்க வேறு நாட்டில் இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ரைட்டு, இந்த பழம் பூவு இதை ஒன்றா வேறு நாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கரண்ட்டு ப்ளக்கை பிடிக்கி விட்டாங்கன்னா என்ன, கரண்ட் என்ன பொட்டியில் போட்டால் இல்லை கண்டெய்னரில் வச்சு எடுத்துகிட்டு வர முடியும், அது கனடாலேருந்து தானே வந்தானோ, அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கலாம். முக்கியமாக ஆயில், கேஸு. இதில் ஒன்று கவனிக்கணும், இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வெஸ்டர்ன் கனடாலேருந்து ஈஸ்டர்ன் கனடாவுக்கு ஆக்சுவலாக ஒரு பைப்லைன் போடுறதா இருந்ததுங்க. அங்கே வந்து இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அப்படின்னு இங்கே தான் எது நடந்தாலும் போராட்டம் பண்ணுறதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கும்பல் கனடாவிலையும் இருந்து இல்லை இது சுற்றுச்சூழலை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைப் போடுறதையே நிறுத்திட்டாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா, கனடாலேருந்து அவங்க பார்த்தாங்க சரி அமெரிக்காவில் எதை போட்டாலும் அவங்க ஏற்றுப்பாங்கன்னு சொல்லிட்டு பெரும்பாலான பைப்லைன் அமெரிக்காவுக்கு தான் இருக்குது. அப்போது அமெரிக்காவிலேருந்து தான் இந்த ஈஸ்டர்ன் கனடாவுக்கு ஆயிலோ கேஸோ அமெரிக்காவிலிருந்து தான் போகுது. எப்படிங்க, கனடா ஒரே நாடு, இந்த பக்கம் மேற்கிலிருந்து இந்த பக்கம் கிழக்கு வரைக்கும் அமெரிக்கா மாதிரியே பறந்து விருந்து இருக்கின்றது. ஆனால் மேற்கிலேருந்து கிழக்குக்கு டைரெக்டாக போக முடியாது ஆயில், அமெரிக்கா போயிட்டு அமெரிக்காலேருந்து அங்கே போவோம் அப்படின்னும் போது இப்போ கனடா முரண்டு பிடிச்சதுன்னா அமெரிக்கா இங்கே இந்த பைப்லைன் இழுத்து மூடி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது கனடாவுக்கு இருக்கின்ற சிக்கல். அதனால தான் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து கன்சிலியேட்டரியாக பேசிகிட்டு இருக்காரு, இந்த பார்டர் செக்யூரிட்டி இதெல்லாம் இது பண்ணோம்னு சொல்லியிருக்காரு. இங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குதுங்க. இது வந்து ட்ரம்ப்புடைய வெற்றி அப்படின்னு சொல்லின்னுக்கிறாங்க. அதாவது இந்த $1.5 பில்லியன் பார்டரில் பெட்ரோல் அதெல்லாம். ஆனால் இது டிசம்பர்லேயே பைடன் இருக்கும்போதே இந்த மாதிரி அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கினாங்க அப்படின்னு இப்போ டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் எடுத்து விட்டுனுக்கிறாங்க. பாருங்கள், நாங்கள் பண்ண அக்ரிமெண்ட்டு எங்களுடைய அச்சீவ்மெண்ட்டு, இதுக்கு ட்ரம்ப் வந்து முத்திரை குத்தினுக்கிறார், ஸ்டிக்கர் குத்தினுக்கிறார் அப்படின்றாங்க. பரவாயில்ல, நம்மளுடைய அரசியல் பாணி அப்படின்றது அமெரிக்கா வரைக்கும் பரவி இருக்கும்போது நம்ம சந்தோஷப்படணுமே தவிர இதெல்லாம் நம்ம கேலி பண்ணக்கூடாது.
அடுத்தது மெக்சிகோ. சி மெக்சிகோலேருந்து ஏராளமாக அமெரிக்காவுக்கு போகுது. நான் சொன்ன மாதிரி தக்காளிலேருந்து மால்ட்டிலேருந்து எல்லாம் மெக்சிகோலேருந்து தான் போகுது. ஆனால் இதே சாமான அமெரிக்காவால் மற்ற நாடுகள்லேருந்து வாங்க முடியும், காசு அதிகமானாலும். ஒன்றுவான ஒரு 6 மாதம் அமெரிக்கா வந்து மெக்சிகோலேருந்து நாங்கள் இதெல்லாம் வாங்க போகிறது கிடையாதுயா. தக்காளி தானே, நாங்கள் பர்கினோ ஃபாசோ, அதை பற்றி நான் இன்னொரு நாள் டீட்டெயிலாக சொல்கிறேன். அங்கே தக்காளி நிறைய கிடைக்குது, அங்கேருந்து நாங்கள் ஷிப்பில் எடுத்துகிட்டு வரோம், இல்லை ஃப்ளைட்டில் கூட எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு முடிவு பண்ணார்னா 6 மாதம் விலை அதிகமானாலும் கவர்மெண்ட்டால் அதை சப்சிடைஸ் பண்ணி சமாளிக்க முடியும். ஆனால் 6 மாதம் யோசிச்சு பாருங்க, அமெரிக்கான்றது மிகப்பெரிய கண்ட்ரி, அவங்களுக்கு எவ்வளோ ஆயிரக்கணக்கான டன்கள் தக்காளி தினமும் தேவைப்படும். அதெல்லாம் மெக்சிகோலேருந்து தான் போகுது. இப்போ அதை வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னா தக்காளி அழிகிறோம். வேற எங்கே கொண்டு போய் விற்பாங்க? ஏராளமான தக்காளி அமெரிக்காவுக்கு ரெகுலராக போகுதுன்னு நம்பி அவங்க தக்காளியை விளை வச்சுன்னுக்கிறாங்க. அமெரிக்காவில் வாங்கலைன்னா குப்பையில் தான் கொட்டணும். குப்பை கூட இடம் இருக்காது, நாரிடும். சரி, இப்போ சீனாவுக்கு வருவோம். சீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பனாமா போயிட்டு வரலாம் அப்படின்னு பார்க்குறேன். இந்த பனாமா கால்வாய் இதை நாங்கள் தானேங்க கஷ்டப்பட்டு காசு இதெல்லாம் செலவு பண்ணது. நான் பனாமா கால்வாய் நீங்கள் எடுத்துன்னுக்கிறீங்க, அதனால் அதை திருப்பி வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் முடியாதுன்னாங்க. இப்போது அந்த மார்க்கோ ரூபியோ, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், நம்ம ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் மீட் பண்ணுறாருங்க பனாமா பிரசிடெண்ட்டோட. இந்த காலத்தில் பிரசிடென்ட் என்ன சொல்கிறார், பனாமா பிரசிடென்ட் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி சீனாவுடன் அந்த பிஆர்ஐ ஸ்கீம் இருக்கு இல்லையா, பிரிட்ஜ் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படின்னு, அதை அந்த அக்ரிமெண்ட்டு ரினியூ பண்ணுற டைம் வரும்போது நாங்கள் ரினியூ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடியே அந்த கான்ட்ராக்ட்லேருந்து வெளில வரத்துக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பனாமா கால்வாய் வழியாக போகிற கப்பல்லாம் அது ஒரு ஃபீஸ் ஒன்று கொடுக்கணுங்க. இதில் அமெரிக்காவுடைய வார்ஷிப்ஸ் இருக்குது இல்லையா, இவங்க மட்டுமே அந்த பக்கம் போயிட்டு வர்றதுல கிட்டத்தட்ட ஒரு $2.5 to $3 million எவ்ரி இயர் பே பண்ணியிருந்தாங்களா. அதுக்கு என்னங்க, நீங்கள் கட்டின கால்வாய் உங்கள் பாட்டன் முப்பாட்டன் அவங்க காலத்தில் கட்டினதே, அது உங்ககிட்ட காசு வாங்குறது நல்லா இருக்காது, அதனால் இனிமேல் நீங்கள் ஃப்ரீயாக போங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இப்போ சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது அங்கே டோட்டலாக துடைத்தெறியப்படுகின்றது விரைவிலேயே. எல்லாத்துக்கும் மேலே ஜிங்கிபிங்கோட அந்த ஆம்பிஷியஸ் ப்ராஜெக்ட் பிஆர்ஐ ஓபிஓஆர்னு கூட சொல்லுவாங்க, அதில் கை வச்சுக்கிறார் அண்ணன் ட்ரம்ப். இது நாள் வரைக்கும் அமெரிக்கா சைனாவோடைய அந்த பிஆர்ஐ ப்ராஜெக்டில் எந்த விதமான ஒரு அக்கறையும் காமிக்காமல் இருந்தாங்க. என்னடா அவன் பாட்டுக்கு இந்த சின்ன சின்ன நாடுகள்லாம் அந்த ட்ரேட் கேம் மாதிரி சுற்று போட்டுக்கின்னு எல்லாருக்கும் கடன் கொடுக்குறேன்ட்டு அவங்கள அப்படி இந்த ஓட்டு எழுதி வாங்குற மாதிரி போர்ட் எழுதி வாங்குறது இது மாதிரி பண்ணினுக்கிறானே, நாம் சும்மா இருக்கமேன்னு கொஞ்சம் கூட அமெரிக்காவில் இருக்கவங்க யாருமே யோசிக்கலை. ஆனால் இன்றைக்கி ட்ரம்ப் அங்கே கையை வச்சுக்கிறாரு. ஏன் கையை வச்சாருன்னு கேட்டிங்கன்னா, சும்மா சைனா கிட்ட நாங்கள் டாரிஃப் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு தான் வலிக்கும். இப்போ மெக்சிகோவுக்கு ஒரு விதமாக வலி இருக்குது, கனடாவுக்கு ஒரு விதமாக வலி இருக்குது. ஆனால் சைனாவோட நீங்கள் முறைச்சிங்கன்னா வலி அமெரிக்காவுக்கு தான் அதிகம், சைனாவுக்கு கம்மி. அப்போது இந்த இடத்துல கை வச்சாதான் இங்கே அடித்தா அங்கே வலிக்கும்னு வாங்க பாருங்கள். அதை கரெக்டாக கணக்கு பண்ணி ட்ரம்ப் இப்போது அந்த பிஆர்ஐயில் இருக்கிற நாடுகள் ஒவ்வொன்றா அவர் வேலையை காமிச்சுன்னுக்கிறாரு. இதுக்கு தான் நான் சொன்னேன், பயங்கரமான இன்டெலிஜென்ட்டான கால்குலேட்டட் கேம் ஆடினுக்கிறார் அண்ணன் ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு. ஆரம்பத்தில் பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், இந்தியா அவங்க நிறைய இந்த ப்ரொடெக்ஷனிசம் டாரிஃப்லாம் வச்சு நம்ம சாமான்களை வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த இனிஷியல் டாரிஃப் வாரில் இந்தியா பேர் வரல. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இந்த கனடா மெக்சிகோ சைனா மூணுத்துக்கும் ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறது இந்த ஃபென்டனைல் அப்படின்றது. இந்தியாவுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் இந்த விலை உயர்ந்த வண்டிகள் இருக்கு இல்லையா, ஹார்லி டேவிட்சன், அதுக்கெல்லாம் அந்த இறக்குமதி வரி குறைக்கப்பட்டிருக்கின்றது. இதைத்தான் அண்ணன் ட்ரம்ப் அன்னிலேன்னு சொல்லிடுறாருன்னா, எங்கள் ஊர்லேருந்து நீங்கள் இந்த பைக்கெல்லாம் வாங்க மாட்டிங்களா அப்படின்னு. எப்பா அந்த பைக்கெல்லாம் வாங்கினா இங்கே ஓட்டுறதுக்கு ரோடு கிடையாதுரா அப்படின்னா அவர் கேட்க மாட்டார். சரி, எத்தனை பேர் வாங்க போகிறாங்க, வாங்கி அதை வீட்டில் தான் வச்சுட்டு இருக்கணும், எவ்வளோ தூரம் அதை ஓட்ட முடியும் நம்ம ரோட்டில், அதனால் போய் தொலையுதுன்னு சொல்லிட்டு இறக்குமதி வரியை குறைச்சிட்டாங்க. ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் மேலே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இனிமே
இந்தியாவோட தான் அவங்க கோஆப்ரேட் பண்ணி ஆகணும். சீனா வந்து இது நாள் வரைக்கும் அந்த டெக்னாலஜிக்கல் ஃபீல்டில் அமெரிக்கா தான், நாங்கள் தான் நம்பர் 1ன்னு இருந்தாங்க. அதை அப்படியே ஆட்டி பார்க்குற மாதிரி இப்போ சைனா உள்ளே வந்து நிற்குதுங்க. அப்போது இதை வந்து தடுத்து நிறுத்தியாக வேண்டும். அந்த சீனாவுடைய வளர்ச்சிக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அமெரிக்காவுக்கு இருக்க ஒரே பாசிபிலிட்டி இந்தியா மட்டும்தான். அதனால் இந்தியாவோட அவங்க முறைச்சிக்க முடியாது. இந்த யூஎஸ் எய்டு இது மட்டும் இல்லை, இன்னும் பல விஷயங்களிலும் வந்து அந்த அதிரடி நடவடிக்கை ஆரம்பித்து கொண்டிருக்கிறது. இந்த கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏற்கனவே நம்ம இதை பற்றி பார்த்துருக்கோம். இதில் இது சேர்ந்ததுன்னா என்ன மாதிரி ஆகும் அப்படின்னு தேவையில்லாமல் இவங்களா ஒன்றுத்தோட ஒன்று கலந்து இது எப்படி ரியாக்ட் பண்ணுது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்லாம் வந்து பண்ணுறது கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன் ரிசர்ச். இதுக்கு ஏராளமான பணத்தை செலவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த COVID-19 இதுவே வந்து ஒரு பயோ டெரரிசம், இவங்களா ஏதோ பண்ணது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஏராளமாக வந்து கொண்டிருக்கின்றது. ஸோ ஏராளமான அந்த ஃபெடரல் அஃபிஷியல்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்களெல்லாம் அப்படியே நீ வீட்டுக்கு போயிரு, இந்த பக்கமே வராத, இந்த டிபார்ட்மெண்ட்டே தேவையில்லை அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காருங்க. அதனால தான் இந்த தடவை பாராளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னாடி எந்த விதமான பிரச்சனையும் அமெரிக்காவிலிருந்து எழவில்லை. இதில் அண்ணன் ட்ரம்ப் வந்து யூரோப்பியன் யூனியனுக்கும் ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு. அது இப்போ இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு. யூரோப்பியன் யூனியனில் ஆல்ரெடி ஒரு பக்கம் டுவர்ட்ஸ் ரைட், அவங்கெல்லாம் வந்து நாளைக்கே ரஷ்யாவை சப்போர்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் மீதி இருக்கவங்க ஜெர்மனி, பிரான்ஸ், இட்டலி, இவங்கள்லாம் எப்படி அமெரிக்கா சொன்னால் அதுபடி ஆடுவார்களா? அப்படி இல்லை அவர்களும் ரஷ்யா பக்கம் சேர வேண்டிய கட்டாயம் வருமா? என்ன முடிவெடுப்பார்கள்? இதெல்லாம் இன்னொரு ஜியோ பாலிட்டிக்ஸில் பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். வணக்கம்.